என்று சொன்னால் யாத்திரை மேற்கொள்ளுகின்ற புலம்பெயர் தேசத்து ஆன்மீகமாக இன்று எங்களுடைய ஆன்மீகம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஒன்று வோல்சிங்கம், அங்காலே லூதுகபி, அங்காலே லூது மாதா, அங்காலே பற்றிமா மாதா, இவ்வாறு ஒவ்வொரு தேசங்களிலும் அன்னை மரியாளுடைய தரிசனத்தை நாங்கள் காண்பதற்காக, அந்த இதயத்தை பார்ப்பதற்காக, அந்த மரியாளுடைய பரிந்துரையை கேட்பதற்காக நாங்கள் ஓடுகின்றோம். இன்றும் ஓடி வந்திருக்கிறோம். அந்த அன்னை மரியாள் உங்களை கைவிட மாட்டாள். அந்த அன்னை மரியாள் உங்களை கைவிட மாட்டாள். எப்பொழுதுமே சுமந்து நிற்பாள். ஆண்டவரை கல்வாரி மட்டும் சுமந்த அந்த அன்னை மரியாள் உங்களையும் சுமந்து நிற்பாள். கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். உங்கள் கஷ்டங்கள் நீங்கும், உங்கள் கவலைகள் நீங்கும், உங்கள் துயரங்கள் போகும், உங்கள் வலிகள் உங்களை விட்டு அகன்று போகும், உங்கள் நோய்கள் உங்களை விட்டு அகன்று போகும். ஏனென்றால் அன்னை மரியாள் எங்களுக்கு ஒரு மருத்துவச்சியாக கூட இருக்கின்றாள். அன்னை மரியாள் துயரங்களிலே பங்கெடுக்கின்ற தாயாக கானாவு திருமணத்திலே பாருங்கள். அருளப்பர் நற்செய்தி, யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே கானாவூர் திருமணம் பற்றிய செய்தி அங்கே குறிப்பிடப்படுகின்றது. அவள் கவனித்துக் கொண்டிருக்கின்றாள். அந்த குறையை போக்க பரிந்து பேசுகின்றாள். எலிசபெத் அம்மாளை தரிசிக்க போகிற பொழுது அவள் எதையும் கொண்டு போகவில்லை, மாறாக மகிழ்ச்சியை கொடுத்தாள். ஆகவே இன்று அந்த தாய் உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை தருவாள், அந்த மகிழ்ச்சியை தருவாள். அந்த மகிழ்ச்சியோடு வீடு செல்லுங்கள். உங்கள் குறைகள் நீங்கும், உங்களுக்கு நிறைந்த ஆசீர் கிடைக்கும். ஏனென்றால் அவள் அருள் மிக பெற்றவள். அன்னையை நாங்கள் என்றும் தாங்கி நிற்போம். அந்த அன்னையின் வழி நின்று வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாகுவோம். நான் இன்றைக்கு காரில் வரைக்குள்ள காரை ஓடிக்கணும் வந்தவர் சொன்னார், மோட்சத்துக்கு போகிறதுக்கு பாஸ் இருக்கா பாருங்க. நான் தான் தொடங்கினது. என்ன தொடங்கினேன் என்றால், இந்த யாத்திரை ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு கூட பாஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அவர் கேட்டார், மோட்சத்துக்கு போகிறதுக்கு பாஸ் இருக்காங்க? இருக்கு. இது ஒவ்வொரு நாளும் கல்வாரி பலியில் பங்கெடுக்கிறது இல்லையா? ஒவ்வொரு நாளும் கல்வாரி பலியில் பங்கெடுக்கிறது. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 47 இருந்து 46 இருந்து நீங்கள் வாசிங்கன்னா, என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வான். மோட்சத்துக்கான பாஸ். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே எழுந்து நின்று